மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி பயணித்த வாகனம் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்த இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் தற்சமயம் அவ்வாறான கொடுப்பனவை வழங்காமல் இருப்பதற்கு இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது. இலங்கை மின்சார சபை இவரிடம் பாரிய லாபத்தை ஈட்டிய போதிலும் கடன் மீள செலுத்துவதற்கு மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபை லாபகரமான நிலையை அடைந்துள்ள நிலையில் ஊழியர் மேலதிக கொடுப்பனவை டிசம்பர் 10 முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபை தலைவரிடம் இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் அண்மையில் கோரிக்கை விடுத்தது. மின்சார சபை ஊழியர்களுக்கு கடந்த அரசாங்கத்தின் கீழ் 2 வருடங்களாக மேலதிக கொடுப்பனவு கிடைக்காவிட்டாலும் அவர்களின் தொழிற்சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளதால் ஊழியர்களுக்கு நிச்சயமாக மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார். மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில்லை என பணிப்பாளர் சபை ஏற்கனவே இறுதி தீர்மானம் எடுத்துள்ளதாக விசாரணையின் போது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க உறுதிப்படுத்தினார். இலங்கை மின்சார சபை இவருடன் பாரிய லாபத்தை ஈட்டிய போதிலும் பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்காக 112 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. அத்துடன் 2024 ஆண்டு மின்சார சபைக்கு கிடைத்த லாபத்தில் மிகுதியான 41 பில்லியன் ரூபாய் இந்த ஆண்டு மின் கட்டணத்தை குறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்க முடியாது என இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க உறுதிப்படுத்தினார். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த வாகனம் புத்தளம் பொலவத்த சந்தியில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த வாகனம் பாதசாரி கடவையில் மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் வாகனத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கொழும்பிலிருந்து புத்தளம் கொழும்பு வீதியூடாக யாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் வாகனத்தின் சாரதி வெண்ணப்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பிணையில் விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வித நியாயமான காரணமுமின்றி தேர்தலை ஒத்திவைத்தார் எனவும் இது ஒரு கூட்டு ஊழலுக்கு பிறகு செய்யப்பட்ட அரசியல் கருக்கலைப்பு மற்றும் நிதி ரீதியாக செய்யப்பட்ட பொருளாதார கொலை என்று சுதந்திர மக்கள் பேரவை தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் டலஸ் அழகப்பெருமவினால் ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலவிடப்பட்ட 72 கோடி ரூபாவுக்கு அதிகமான பணம் விரயமானது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் எனவும் சுதந்திர மக்கள் பேரவையின் தலைவர் டலஸ் அழகப்பெரும தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 ஆண்டு டிசம்பர் 6 முடிவடையும் காலக்கெடுவின்படி ஒப்படைக்கப்பட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமான மற்றும் செலவு அறிக்கைகளின் தொகுப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த 8361 வேட்பாளர்களிடமிருந்து மொத்தம் 7412 வருமான மற்றும் செலவு அறிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சுயேட்சை அரசியல் குழுக்களில் போட்டியிட்ட 690 வேட்பாளர்களிடமிருந்து 493 வருமான மற்றும் செலவு அறிக்கைகள் கையளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு 527 தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் 434 நபர்கள் மட்டுமே தங்கள் வருமான மற்றும் செலவு அறிக்கைகளை கையளித்துள்ளனர்.
இந்த நிலையில் கடந்த பொது தேர்தலில் செலவிடப்பட்ட பணம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAS ரத்நாயக்க அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரில் கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ போல் வர வேண்டும் என்று கனவு கண்ட 14 வயது சிறுவன் கொல்லப்பட்ட சம்பவம் தற்போது வெளியாகியுள்ளது. மேற்கு கரையைச் சேர்ந்தவர் நஜி அல் பாபா பந்தை உதைக்க ஆரம்பித்ததில் இருந்தே பெரிய கால்பந்து நட்சத்திரமாக வர வேண்டும் என கனவு கண்டவர். நஜியின் விருப்பமான வீரர் போர்த்துகல் அணியின் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரைப் போலவே உலகம் அறியும் கால்பந்து நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று கனவில் இருந்தார். இருப்பினும் 14 வயது இளைஞனின் கனவுகள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. நஜி தனது நண்பர்களுடன் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பிறந்தவர்களுக்கு உயிர் வாழ்வது அவ்வளவு எளிதானதல்ல. இஸ்ரேலிய அட்டூழியங்களுக்கு ஆளாகாத ஒரு குழந்தை பருவமே இல்லை. கால்பந்தை மட்டுமே மனதில் கொண்டு ஹெப்ரோனுக்கு அருகில் உள்ள ஹல்கூல் என்ற இடத்தில் உள்ள விளையாட்டுக் கழகத்தில் நஜி மணிக்கணக்கில் பயிற்சி எடுத்து வந்தார். பாடசாலை முடிந்த பிறகு நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவதில்தான் அவரது முழு சந்தோஷமும் இருந்தது. நவம்பர் 3 நஜி தனது பெற்றோரிடம் அனுமதி பெற்று கால்பந்து விளையாட சென்றபோது இஸ்ரேலிய ராணுவத்தால் இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. பாடசாலையில் இருந்து வந்ததும் நண்பர்களுடன் விளையாடச் செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறினார். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த இஸ்ரேல் ராணுவம் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டது. நஜியும் அவரது நண்பர்களும் பாலஸ்தீனர்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியில் இருந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு நியாயப்படுத்தியது. தடயவியல் அறிக்கையின்படி நஜியின் உடலில் 4 தோட்டாக்கள் தாக்கியுள்ளன. ஒன்று இடுப்பில், மற்றும் ஒன்று இதயத்தில், 3வது காலில், மற்றது 4வது தோளிலாக காணப்பட்டது. சுடப்பட்ட பின்னர் நஜி மருத்துவ சிகிச்சை பெறாமல் 30 நிமிடங்கள் தரையில் கிடந்தார். இறுதியாக அவர் உயிரிழந்தார். நஜியின் உயிரிழந்த நாளில் அசாதாரணமாக எதுவும் நடைபெறவில்லை என அவரின் தந்தை குறிப்பிட்டுள்ளார். நான் காலையில் பெத்லஹேமுவுக்கு வேலைக்கு சென்றேன். நாஜி பாடசாலைக்கு சென்றார். நண்பகல் 12 மணியளவில் நான் வேலை முடிந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது நஜி தனது பாடசாலைக்கு அருகில் வீட்டிற்கு செல்வதை பார்த்தேன். நாங்கள் என் ட்ரக்கில் ஏறி ஒன்றாக வீட்டிற்கு வந்தோம். மதிய உணவிற்கு சகோதரிகள் நஜிக்கு பிடித்த உணவை சமைத்திருந்தனர். பின்னர் வீட்டுக்கு அருகிலுள்ள தாத்தாவின் மளிகை கடைக்கு நண்பர்களுடன் விளையாட செல்ல அனுமதி கேட்டுள்ளார். மதியம் 3 மணி அளவில் அவர் தனது நண்பர்களுடன் விளையாடுவதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டார். அதுதான் நான் அவரை உயிருடன் பார்த்த கடைசி சந்தர்ப்பம் என்று அல் ஜசீராவிடம் நிடால் கூறினார். நிடாலின் 6 குழந்தைகளில் நஜி 5வது குழந்தை. நஜி சுட்டுக் கொல்லப்பட்டதை உறவினர்கள்தான் குடும்பத்தினருக்கு தெரிவித்துள்ளனர். நஜியின் தந்தையும் மாமாவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நிடால் தனது மகனை பார்க்க வேண்டும் என கூச்சலிட்டதால் இஸ்ரேலிய வீரர்கள் நிடாலை கைவிலங்கிட்டு 40 நிமிடங்களுக்கு மேலாக தரையில் கிடத்தினார்கள். நிடால் இது தனது வாழ்க்கையின் கடினமான 40 நிமிடங்கள் என்று விவரித்தார்.